ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல கஸ்தூரிய மேடைக்கு கூப்பிடுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வேற வழி இல்லாமல் நம்ம கஸ்தூரி இருந்துட்டு 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிடு கார்த்திகா, நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்கள் மட்டும் அவசரப்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கா மாமா. சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே. ஆனால் இன்னைக்கு பாருங்கம்மா, நான் ஆசைப்பட்ட சேரன் மாமாவை யாரோ ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக வாழ போகிறா. உனக்கு இப்போ சந்தோஷமாம்மா. ஆனால் உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு என் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு நிப்பாட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா இதெல்லாம் கேட்டுடுறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எப்படி பழகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்க மாட்டார். நீங்களும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஆனால் இனிமே அவர் எனக்கு சொந்தமானவர். இனிமே அவர் அப்படி பார்க்குற பார்வையை நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கார்த்திகா இருந்துட்டு, அவர் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.